ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்கும் பொழுது கடந்த 137 நாட்களாக, அதுவும் குறிப்பாக 13/7/2025 சனி பகவான் வக்ர நிலையில இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ வருகின்ற நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த சனி பகவான் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆனால் கடந்த ஒரு 137 நாட்களாக வக்ர நிலையில் உட்கார்ந்துருந்தார். எங்க லாபஸ்தானத்தில். சார், லாபஸ்தானத்தில் இருக்காரு, நிறைய அளப்பரிய நன்மைகளை தரணுமே, ஆனால் எங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்கலையே என வக்ர நிலையில் இருந்தார். இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்து பலனை கொடுத்தார். அப்போ சனிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு யாருன்னா 9க்குரியவன், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சனி பகவான். லாபஸ்தானத்தில் வக்ர கதியை அடையிட்டார். அப்போ லாபத்தை கொடுக்கல, பாக்கியத்தை கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன அலைச்சல் திருச்சல் தான் கொடுத்தது. அந்த பாக்கியத்துக்காக போராட வேண்டிய நிலைத்தான் இருந்தது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தொழிலில் உங்களுக்கு அபரிதமிதமான லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கணும், ஆனால் கொடுக்கல. அது எங்கேயோ போய் லாக் ஆயிடுச்சு. கொடுக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் கைக்கு வந்து சேரல. நிறைய பிரச்சனைகள், நிறைய அலைச்சல் திருச்சல்கள் சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ள அளவிலும் உணர்வு அளவிலும் உணர்வு ரீதியாகவும் சில வகையில் ஒரு நல்ல ஒரு உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேருன்னு சொல்லுவேன். ஆனால் வருகின்ற 28/11/2025 அப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து உங்களுக்கு பலனை தரப்போகிறார். அப்போ 10க்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் லாபம். அப்போ தொழிலுக்கு எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபத்தை அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன். தொழில் ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது. தொழிலில் புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக இருக்க போகுது. இப்போ லாபாதிபதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார், குருவின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார், பூரட்டாதி 4. அப்போ சனி பகவான் தனக்காரகனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வந்த குறைகள், தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள், டல்லா இருக்கிறது, ஸ்டாக்கு அப்படியே தேங்கி நிற்கிறது, பணம் எங்கே ஒரு இடத்துல லாக்காகி நிற்கிது, அது எல்லாமே ரிலீஸ் பண்ணக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய, உணர்வால் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார், பாக்கியமே கிடைக்கல. நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கல, நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எத்தனையோ போராட்டங்கள். இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும் போது அது கரெக்டாக கொடுக்கல உங்களுக்கு. ஆனால் இப்போ அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போறார். குரு குழந்தை காரகன், பாக்கியாதிபதி குழந்தை காரகனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது, எந்த வகையான இடைஞ்சலும் இல்லாமல். அப்போ முதல் நீங்கள் எதிர்பார்ப்பு குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீரும். உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தே தீரும். ஸோ அந்த வகையில் குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்க போகுது. பொருளாதார பாக்கியம் கொடுக்க போகிறது. நான் தான் சொன்னேன், பொருளாதாரத்தில் ஒரு தடை, ஒரு பிரச்சனை, ஒரு மந்தம், ஒரு தேக்க நிலை அத்தனையும் விலகப் போகிறது.
அப்போ பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி ரிஷபராசி என்பர்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது இதுவரைக்கும் எனக்கு பெருசா இல்லையே. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார், அப்படி வரும் இப்படி வரும், இதுவரைக்கும் கிடைக்கலையே. ஏன்னா வக்ர நிலையில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டது. இப்போ அத்தனையும் டக்கு டக்குன்னு நடக்க போகுது. நிறைய பேருக்கு டிராவல் 9ஆம் இடம் என்பது தூர பிரயாணங்கள், தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாக்கும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா அமைப்பு. சார் ஒரு 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வெளிநாட்டு போகணும்னு நினைச்சேன், அல்லது வெளிநாட்டில் போய் இருக்கிறேன், ஆனால் அங்கே நல்ல வேலை அமையல, வெளிநாட்டில் படிச்சிருக்கிறேன், அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கல, எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா கிடைக்கலையே சார். ரிஷபராசிக்கு தான் நல்ல யோகம் கிடைக்கும்னு சொல்றாங்களே, அந்த யோகத்தை அனுபவிக்கிறது இந்த 28/11/2025 அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்க போகுது. ரிஷபராசி என்பர்கள் நிறைய சேஞ்சஸ் கொடுக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகிறது. நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். எத்தனை பர்சன்ட் சொல்வீங்க சார்? 95% நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவனே ஒரு வக்ர நிலையில் இருந்தார் கடந்த 3 மாதங்களாக. அப்புறம் எப்படி 3-4 மாதங்களாக? அப்போ நல்லவைகள் எப்படி நடக்கும்? பாக்யாதிபதி தொழில் சாணாதிபதி வக்ர நிலை. அப்போ நிறைய வக்ரம் உக்ரமாக அல்லது கோபப்பட்டு வேகப்பட்டு எதையோ செஞ்சு எதையோ ஒரு இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். அதிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். கடன்ல இருந்து வெளிவரப் போறீங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் வெளிவரப் போறீங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த சனி அப்படின்னாலே காரக கிரகம், உடலின் இயக்கத்துக்கு காரக கிரகம் சனி பகவான். நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்துருக்கோம், இல்லைன்னா உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு கொடுத்துருக்கோம். கால்களுக்கு காரக கிரகம் சனி பகவான் தான். கால் பிரச்சனை கொடுத்துருக்கோம், மூட்டு வலி, பாத வலி, ஏதாவது ஒரு கால்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த ரிஷபத்துக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம். அது சரி செய்யப்படுவீர்கள். கடனுக்கும் அதே சனிதான். கீழ்நிலையில் இருப்பவர்கள் சனிதான். அழுக்கு சம்பந்தப்பட்ட, பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த துறைகள் இருக்கின்றவர்களுக்கு சில பல குறைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைய இருக்கிறது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட, தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட, அந்த இரும்பு சார்ந்த விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிர்வகிக்கக்கூடிய, அழுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கீழ்நிலை தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல நல்ல தொழிலாளர்கள் இப்போ கிடைப்பாங்க உங்களுக்கு. தொழிலுக்கு நல்ல வேலையாட்கள் செட்டிலே ஆகலை சார், செட்டில் ஆகலை, வர்றவங்க 1 மாதம் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி இந்த தொழிலாளர்கள் செட்டில் ஆகாதவர்கள், ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தொழிலாளர்களே செட் ஆகலை அப்படின்னு, இப்போ தொழிலாளர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம். அப்போ ரிஷபத்துக்கு அதீதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு. முயற்சி நன்றாக இருக்கும், தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கும், நல்ல அதாவது ஒரு தன்னம்பிக்கை வளரும். மந்தமாக இருந்த சனி மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ அந்த வெற்றி, அதாவது சுறுசுறுப்படையும் அப்படின்னு சொல்ல போறேன். அப்போ மனசில் சில தேக்கங்கள், மனதில் சில குழப்பங்கள், ஏன்னா சனி லக்னத்தை வேற ராசியை வேற பார்த்துட்டு இருந்தாரா,
சில தடைகள், சில தாமதங்கள், செய்யலாமா வேண்டாமா, முடிவெடுக்க முடியாத சில நிலைகள் எல்லாம் இப்போ முடிவெடுக்க போகிறீர்கள். அப்போ இந்த காலகட்டம், இந்த சனி நிவர்த்திக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய, வேகம் எடுக்கக்கூடிய, தொழில் ரீதியில் பாக்கிய ரீதியில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார், அதாவது வக்ரமாக இருக்காரா, ஆட்சி பலத்தோடு இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா, பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா, இல்லை 6, 8, 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கா, இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.